நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸிலிருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம சமுதாய சீர்கேடுகள்ல ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு கள்ளச்சாராயம், இன்னொன்னு கந்துவட்டி. இப்ப கள்ளச்சாராயம், இப்ப 5 மாதங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய உயிர் பலி நம்மளெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப சாதாரணமா மக்களுக்கு புரிய வேண்டியது ஒண்ணு. எத்தனால் மெத்தனால் அப்படின்னா என்னன்னு தெரியல. எத்தனால் அப்படின்னா கோதுமை, பார்லி, திராட்சை போன்றவற்றை நொதிக்க வைத்து அது ஈஸ்ட் மாதிரி உருவாகுது இல்லையா, அந்த மாதிரி உருவான ஒரு எத்தனாலை மதுவில் கலந்து ஒரு வேதிப்பொருளாக கலந்து மது தயாரிக்கிறார்கள். மெத்தனால் என்பது ரசாயனம். அந்த ரசாயனத்தை போதையா போதைக்காக இந்த கள்ளச்சாராயத்துல கலக்குறாங்க. இப்ப ரெண்டுமே விஷம்தான். ஆனா எத்தனால் மெதுவாக ஒரு கொள்ளக்கூடிய விஷம். மெத்தனால் என்பது உடனே ரத்தத்துல கலந்து அது உயிர் பலி ஏற்படுத்துது. இப்போ சாதாரணமா கூலி தொழிலாளர்கள் தன்னோட பைசா அதிகமா இல்லை, அவங்க மதுவை வாங்குற அளவுக்கு பைசா இல்லாதனால சீப்பா கிடைக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை பாக்கெட்ல வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒண்ணு பைசா இல்லாம, ரெண்டாவது உடனே போதை வந்துடும். அதாவது மெத்தனால் கலப்பதனால் உடனே போதை தலைக்கேறிவிடும். இந்த ரெண்டு காரணங்களுக்காக கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க. இந்த கள்ளச்சாராயம் ஒரு சுகாதாரமற்ற முறையில் மெத்தனால் போன்ற ரசாயன கலவைகளை கலப்பதனால உயிர் பலி அதிகமாயிருது. இப்போ இதனால பாதிக்கப்படுறது யாரு? நம்ம குடும்பம் தான். இப்போ ஒரு குடும்ப தலைவரை நம்பி ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களே இருக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை அருந்தி அவர் உயிர் பலி ஆயிட்டாருன்னா அந்த குடும்பமே தெருவுக்கு வந்தது. அதனால போதைக்கு அடிமையாகாம நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க உருவாகணும், அவர்களுடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவர் யோசித்து பார்க்கணும். பார்த்து இந்த மாதிரி சீப்பா கிடைக்குது, போதை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மெத்தனால் கலந்த இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா கந்துவட்டி. இந்த கந்துவட்டி இந்த கந்துவட்டி கொடுமை நிறைய உயிர் பலிகளை கொண்டு வருகிறது. இப்ப தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் கடன் கொடுக்கறாங்க. இப்ப நம்ம எதுக்காக கடன் வாங்குறோம்? குழந்தைங்க பள்ளி படிப்புக்காக, கல்லூரி படிப்புக்காக வாங்குறோம், திருமணத்திற்காக வாங்குறோம், வீடு கட்டுறதுக்கு வாங்குறோம், இன்ன பிற தேவைகளுக்காக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்ப நேஷனலைஸ்டு பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போனோம்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா தனியார் வங்கி, நிதி நிறுவனங்கள்ல அந்த அளவுக்கு இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, தனியார் நிதி நிறுவனங்கள வீடு தேடி உங்களுக்கு நாங்க கடன் தரோம், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, போய் தனியார் நிதி நிறுவனங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு மீட்டர் வட்டி, சிட்டா வட்டி அப்படின்னு வட்டிக்கு வட்டின்னு போட்டு அவர்கள் வாங்கிய கடன் தொகையை விட அதிகமான வட்டியை செலுத்துறாங்க. இந்த கடன் சுமை தாளாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மட்டுமல்லாது சில நிதி நிறுவனங்கள்லாம் ரவுடிஸ் அனுப்புறாங்க. அனுப்பி அவர்களை த்ரெட்டன் பண்றாங்க. வீட்டில் உள்ள பெண்களை மட்டுமில்லாது எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. இந்த நிதி நிறுவனங்கள் ரொம்ப கிளவரா என்ன பண்றாங்கன்னா, கடன் கொடுக்கும் பொழுது இப்போ 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தா 80,000 ரூபாய் தான் அவங்க கைக்கு போகும், மீதியை முதல்ல எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது இன்சூரன்ஸ் அவங்க கிளைம் பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப கடனை கேட்கறாங்க, வீட்டுல கடனை கொடு அப்படின்னு கேட்கறாங்க. கொடுக்க முடியலன்னா செத்து தொலைஞ்சு போ அப்படின்றதாங்க. ஒரு உயிருக்கு விலை மதிப்பு அவ்வளவுதானா, செத்து போ அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க செத்து போயிட்டா அந்த இன்சூரன்ஸை அந்த நிதி நிறுவனமே கிளைம் பண்ணிடுறாங்க. இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் ஒரே நாள்ல ஓவர் நைட்ல குடும்பத்தோட தற்கொலை பண்ணிடுறாங்க. இல்லைன்னா குடும்ப தலைவர் என்ன பண்றாரு, இந்த கடன் சுமை தாளாது குடும்பத்தை கொண்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி அவரு தற்கொலை பண்றாரு. இதனால குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரு. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நம்மளுடைய தேவைகளை நம்ம குறைச்சிக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும். அகலக்கால் வைக்க கூடாது, பேராசைப்படக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம். அதனால நம்ம பேராசை கொள்ளாம நமக்கு என்ன தேவையோ திட்டம் போட்டு ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அப்படி வாழும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கந்து வட்டி கொடுமையில நம்ம சிக்க மாட்டோம். இப்ப ரெண்டு விஷயங்கள்லயும் ஒரே ஒரு மேட்டர் என்னன்னா பேராசை. அங்க போதை அதிகமாகணும் ஆசையினால கள்ளச்சாராயத்துல உயிர் பலி ஏற்படுது. இங்க நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிறதுனால தேவையில்லாம நம்ம கந்து வட்டிக்கு ஆட்படுறோம். அதனால ரெண்டு விஷயம் என்னன்னா, அங்கு போதைக்கு அடிமையாக கூடாது, இங்கு பேராசைப்படக்கூடாது. எப்பொழுதுமே திட்டமிட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையோடு நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இதை வந்து நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.